கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் இருந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த தெய்வத்தை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ தூதர்களை பற்றிய சில காரியங்களை இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தூதர்கள் எவ்விதமாக நமக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நாம் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்குரிய பல காரியங்களை இன்றைய நாளிலே நாம் படிக்கப் போகிறோம். இந்த தேவ தூதர்களை குறித்த முதல் வசனம் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதனானவர் அவளை ஆகாரை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து 10ஆம் வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார் என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். தேவதூதன் ஆகாரை கண்டு அவள் தன்னுடைய நாச்சியாரை விட்டு எஜமானியை விட்டு ஓடி போவதை பார்த்து, நீ திரும்பி போய் அடங்கியிரு என்று சொல்லி கற்பிப்பதாக பார்க்கிறோம். சில சமயங்களிலே சில இடங்களிலே இருப்பது, சில வீடுகளிலே தங்கி இருப்பது, அல்லது சில வேலைகளிலே தரித்திருப்பது, அல்லது சில ஊழியங்களிலே பங்கு பெற்று ஊழியம் செய்து கொண்டிருப்பது, அல்லது சில தூரமான இடங்களிலே மிஷனரியாக பணிபுரிவது சில சமயங்களில் கஷ்டமாக இருக்கலாம். அதில் பல நஷ்டங்களை நாம் சந்திக்கலாம். ஆனால் நம்முடைய இஷ்டப்படி ஓட முடியாது, இஷ்டப்படி ஒரு இடத்தை விட்டு நாம் நகர முடியாது. ஆண்டவர் காட்டக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவை அங்கே இதோ போகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் போன பின்பு தங்கி இருக்கும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, குறிப்பிட்ட இடத்துல வாழும் பொழுது ஆண்டவருடைய சித்தப்படி தான் நாம் வழி நடக்க வேண்டும். எவ்ரி ஸ்டெப் ஆஃப் us should be ordered by God. நம்முடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஆண்டவரால் நியமிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தமான வேலைக்கு நாளுக்கு காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. உடனடியாக ஓடி போகும் பொழுது கஷ்டம்தான் வரும். ஆண்டவருக்கு சித்தமான நாளிலே புறப்படும் பொழுது சந்ததி பெருகும் என்று இப்பொழுது நான் வாசிக்க கேட்டோம். தூதர்களுடைய சேவை மிகுந்த பிரயோஜனமான சேவை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அவர்களும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலும், 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். தூதர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எதற்காக? பணிவிடை செய்வதற்காக. அவர்களெல்லாம் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் காண்கிறோம். அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு அவர்கள் இடுக்கனான சூழ்நிலையில் வந்து அவரை பலப்படுத்தினான் ஒரு தூதன் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
அவர்களெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட அளவிலே பராமரிப்பு தூதர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு பாருங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கையில், மத்தேயு 18:1 முதல், அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில், பிள்ளைகள் விசுவாசிகள் நீ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில், அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு என்ன தெரியும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, இப்படிலாம் விவாதிப்பாங்களே. மேசியா, நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய சித்தம், இவற்றையெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. மத்தேயு 11 பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, பாலகர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். அவர்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு, அவர்களுக்கு ஆண்டவருக்குள்ள உரையாடல், ஆண்டவருக்கு அவர்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வசனங்களை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கேள்வி ஒதுக்கி விடுங்கள், தேவனுடைய கிருபை, அதை நம்புங்கள். கிருபையோடு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். சரியா? சரி, மீண்டும் அதை 6ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில், அதாவது சிறு பிள்ளைகளில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்து போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். பிள்ளைகளுக்கு இடறல் பண்ணாதிருங்கள். அவர்களை ஆண்டவர் கூட்டிச் சேர்க்கும் பொழுது, அவர்களுக்கு ஆண்டவர் தலையிலே கைக்கு வைக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது இடறலாக எழும்பி நிற்காதீர்கள். உங்கள் மூளையை பயன்படுத்தாதீர்கள், வேதத்தை பயன்படுத்துங்கள். சரியா? திரும்ப பாருங்க 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10:1 முதல் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மோசே, ஆரோன், மிரியாம், பெரியவர்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், சிசுக்கள் எல்லாரும் மேகத்தினால் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய மூளை சொல்லாது, வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் உண்டா? 1 கொரிந்தியர் 10, மத்தேயு 18, இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சின்ன பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அறிய கடவீர்கள். ஞானிகள் கல்விமான்களை விட அதிக வெளிப்பாடுகள் பெற்றவர்கள் சிறுவர்கள். எப்படி? அப்படித்தான். ஆண்டவருடைய பார்வையிலே, ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே அப்படித்தான் என்று சொல்லி அறிய கடவோம். அவர்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ், அவர்களை பராமரிக்கக்கூடிய தூதர்களாக கருதப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரதான தூதன் லூசிஃபர் பாவம் செய்ததினாலே அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். காபிரியல், அவன் ஒரு நற்செய்தியாளன், சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவன். கிறிஸ்துமஸ் செய்தி மரியாளுக்கு சொன்னான். அதுபோல ஈஸ்டர் செய்தி மகதலேனா மரியாளுக்கு சொன்னான். தூதர்கள் நற்செய்தியாளர்களாக காணப்பட்டார்கள். மிகாவேல் வாரியர், போர் வீரன், எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியவன், தேவனுடைய சேனாதிபதி மிகாவேல். அதற்கடுத்தாற் போல ரஃபேல் நம்முடைய வேதத்தில் இல்லை, பிற வேதங்களிலே மொழிபெயர்ப்புகளிலே காணப்படுகின்றன. குணமாக்கக்கூடிய வரம் பெற்றவன், மற்றவர்களை குணமாக்க தேவனால் அனுப்பப்படுகிறவன். கத்தோலிக்க வேதாகமத்திலே இவனை நாம் காணலாம். இப்படி ஏராளமான தேவதூதர்களை, அந்த தூதர்களுக்கு அடுத்த ஆழ்த்தத்துவங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் பாருங்கள், நம்ம அடிக்கடி வாசித்த வசன தொகுப்பு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 12, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள்,
அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், விழுந்து போனவர்கள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் விழுந்து போன தூதர்கள். இப்படி ஏராளமான தூதர்கள் வேதத்தில் வர்ணிக்கப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாகா வரம் பெற்றவர்கள், சாவு இவர்களுக்கு இல்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 22 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 22 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலே கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை, அவர்கள் எல்லாரும் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி மத்தேயு 22:30 பார்க்கிறோம். தேவ தூதர்கள், கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை. they don't have any sex. பால் உணர்வுகள் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தேவ தூதர்கள். கொள்வினை இல்லை, கொடுப்பினை இல்லை. ஆதியாகமம் 6 பாருங்கள். அங்கே விசித்திரமான வசனங்கள், குழப்பமாக சிலருக்கு தோன்றக்கூடிய வசனங்கள். குழப்பமான வசனங்கள் அல்ல, குழப்பமாக சிலருக்கு தோன்றக்கூடிய வசனங்கள். ஆதியாகமம் 6, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர். யார் அவங்க? தேவகுமாரர், தேவனுடைய புத்திரர், தேவ சந்ததி. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். யாரவங்க? தேவதூதர்களா? அவங்களுக்கு தான் செக்ஸ் கிடையாது. செக்ஸ்லெஸ் ஏஞ்சல்ஸ், கொள்வினை கொடுப்பினை அவர்களுக்கு கிடையாது. அப்ப இவங்க யாரு? தேவகுமாரர்கள். இந்த 2ஆம் வசனத்தில் காணப்படக்கூடிய தேவகுமாரர் யார்? 2 சந்ததிகள் இருந்தார்கள். ஒன்று காயின் சந்ததி அவர்கள், 2 சேத்தின் சந்ததி. 2 சந்ததிக்கும் ஒத்து வராது. காயின் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி. காயின் சந்ததி என்று தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலத்திலே 2 சந்ததிகள் தானே இருந்தன. ஒன்று சேத்தின் சந்ததி, நல்ல சந்ததி, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு பிரீதியான சந்ததி. அடுத்தது காயின் சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி தான் பெண் கொண்டார்கள், சபிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, தேவதூதர்கள் ஆவியாக இருந்தவர்கள், சரீரம் அவர்களுக்கு தெரியாது, சரீரம் அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பெண் கொண்டு பெண் கொடுப்பதிலே அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஆவியான சந்ததி. அது மட்டுமல்ல, அவர்கள் பரிசுத்த சந்ததி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த சந்ததி, மனிதர்களை விட சற்று உயர்ந்தவர்கள் இந்த தேவதூதர்கள் என்று சொல்லி 8ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். மனுஷனை தேவதூதர்களை பார்க்கலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி சொல்கிறது. மனிதர்கள் தேவதூதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அளவிலே அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவதூதர்கள் முக்கியமான பாடங்கள். அவர்கள் சதா காலமும் பரலோகத்திலே ஆண்டவரை தரிசித்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, இன்னும் 8ஆம் அதிகாரத்திலே பரலோகத்திலே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்திலே அதிக நன்மைகளை மனிதர்களுக்கு செய்யத்தக்கதான பணிபடை ஆவிகளாக அவர்கள் கருதப்பட்டார்கள். வீட்டை விட்டு ஓடினாலே ஆகார், அவளுக்கு தண்ணீர் துறவை காட்டியது தேவதூதன் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. யோசுவாவுக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் நின்றான் என்று சொல்லி ஆண்டவருடைய போரை எடுத்து நடத்தக்கூடிய பிரதிநிதியாக வந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அது மட்டுமல்ல, சூறை செடியின் கீழே சுருண்டு கிடந்த எலியா, அவனுக்கு போஜனத்தை கொடுத்தான் தூதன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோமே. பிழையான் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசியாக அவன் மாறின பொழுது அவனை தடுத்து நிறுத்தினான் தேவதூதன் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறதே. எலிசாவை பிடிக்க சீரியர்கள் வந்தார்கள். அந்த காலத்தில் சீரியா தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் மிகுந்த போர் உண்டாயிற்று. ஜெயிப்பதெல்லாம் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் போர் வீரர்கள் ஏன் ஜெயிக்கிறார்கள்? கர்த்தர் அவர்களுடைய ராஜா, கர்த்தர் சர்வ வல்லவர், கர்த்தர் அவர்களை அனுப்புகிறார். ஆனால் சீரியா பட்டாளம் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் சூழ்ந்த பட்டாளமாக இருப்பினும், இந்த இஸ்ரவேல் பட்டாளம் மிக சிறிய பட்டாளமாக இருந்தாலும் போர் நடக்கும் பொழுது யுத்தத்தில் யாருக்கு வெற்றி? சிறிய பட்டாளத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. காரணம், அவருடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், அதுதான் காரணம். ஆனால் சீரியா ராஜாவுக்கு பெருத்த சந்தேகம். நம்முடைய போர்
அவ்வப்போது தோற்றுக்கொண்டே இருக்கிறது. நம்மிலே ஒருவன் உளவாளியாக இருக்கிறான். அவன்தான் இதையெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். யார் அவன் என்று கேட்ட பொழுது அவனுடைய ஆட்கள் சொன்னார்கள், அடியாட்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலிலே சமாரியாவிலே எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். நீர் உன்னுடைய மனைவி இடத்திலே பள்ளியறையிலே பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அந்த தூர தேசத்திலே இருக்கக்கூடிய அவன் உற்று கேட்டு தன்னுடைய ராஜாவுக்கு அவன் சொல்லக்கூடும். நம்முடைய இராணுவ ரகசியங்கள் எல்லாவற்றையும் அந்த ராஜாவுக்கு அறிவிப்பது எலிசா என்று சொல்லி விடுகிறார்கள். சீறி எழும்புகிறான் சீரியா ராஜா. என்ன சொல்லுகிறான்? படையை அனுப்புங்கள், அவனை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட மனுஷனை, எலிசா தீர்க்கதரிசியை கைது செய்து வர அல்லது கொன்றுவிட பெரிய பட்டாளத்தை அனுப்புகிறான் சீரியா ராஜா. பெரிய பட்டாளம் வருகிறது. அதிகாலையிலே முதலாவதாக கண் விழித்து எழுகிறவன் எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன். கண் விழித்து வெளியே வந்து பார்த்தால் பெரிய பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. கண்களை கசக்கி கொண்டு பார்க்கிறான். பெரிய பட்டாளம். ஆண்டவரே செத்தோம் என்று சொல்லி தன்னுடைய எஜமானை எலிசாவை அவன் எழுப்புகிறான். தீர்க்கதரிசி வெளியே வந்து பார்க்கிறான். பெருங்கூட்டம் வருகிறது, பெருஞ்சேனை வருகிறது. வேலைக்காரன் எண்ணினான், செத்தோம், இதோடு நம்முடைய கதை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது அவர்களை சுற்றிலும் பெரிய பட்டாளம், தேவ தூதர் சேனை பட்டாளம், அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான இராணுவங்கள் சூழ இருந்து எதிரிகள் கண்மயக்கத்தினாலே குருட்டாட்டத்தினாலே அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் தம்முடைய தூதர்கள் மூலமாக மக்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் எவர்கள்? தேவ தூதர்கள் தங்கள் கைகளிலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி 91ஆம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறதே. பாதுகாக்கக்கூடிய தூதர்கள், பராமரிக்கக்கூடிய தூதர்கள் என்றெல்லாம் அவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே கிடக்கிறான். நாளைக்கு நீ சாக போகிறாய், இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில இறுதி நாள் என்று சொல்லிவிட்டு ஏரோது சென்று விடுகிறான். பேதுரு நிம்மதியாக தூங்குகிறான். பயமே இல்லை, நிம்மதியாக தூங்குகிறான். இதற்கு அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே. அவன் வாக்குத்தத்தத்தை நம்புவானா? ஏரோது சொன்ன வார்த்தைகளை நம்புவானா? வாக்குத்தத்தங்கள் என்ன? பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், சாவிகள் எனக்கு கொடுக்கப்படும், சாவிகள் வரும் வரை எனக்கு சாவு இல்லை. நம்புகிறானே, விசுவாசிக்கிறானே பேதுரு. அப்படி இருக்கிறான். இன்னொரு தடவை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இளைஞனாய் இருந்த பொழுது உன் அறையை நீயே கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் எல்லாம் சுற்றி தெரிந்தாய். நீர் முதிர் வயதாகும் பொழுது, இப்ப அவனுக்கு வயசு என்ன? இயேசுவின் வயசு தான் ஏறக்குறைய 33 வயசு தான். நீ முதிர் வயதாகும் பொழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? சாவு இளமையில இல்லை, நீ முதிர் வயதாகும் வரை வாழப்போகிறாய் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். சாவி கிடைக்கும் வரைக்கும் எனக்கு சாவு இல்லை, முதிர் வயது வரை எனக்கு சாவு இல்லை. விசுவாசிக்கிறான். அடுத்த நாளிலே பார்க்கும் பொழுது ஒன்றும் நடக்கவில்லையே, சாவு அவனுக்கு வரவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வந்தது யார்? தேவதூதன். சிறைச்சாலையை திறந்து அவனை வெளியே விட்டான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோமே. பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாரும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ததாக நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே பெரும்பாடு படும் பொழுது நெற்றி வேர்வை நிலத்தில் விழுவது போல அவருடைய ரத்தமெல்லாம் வியர்வையாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. சுருண்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர். தாங்க முடியவில்லை. பெரிய பாடுகள், கஷ்டமான பாடுகள், நிறைவான பாடுகள். சிலுவையிலே சிந்துவதற்கு முன்பே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ரத்தத்தை சிந்த ஆரம்பித்து விட்டார். பிசாசு என்ன நினைப்பான்? இங்கே செத்து விடுவார், சிலுவைக்கு போக வேண்டாம், அவர் சிலுவைக்கு போகக்கூடாது, சிலுவைக்கு போனால் தானே உங்களுக்கு ரட்சிப்பு, உலகத்துக்கு ரட்சிப்பு, எனக்கு ரட்சிப்பு, இங்கே செத்து விட்டால் நல்லது என்று சொல்லி பிசாசு எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பராமரிக்கும் தூதர்கள்,
பாதுகாக்கும் தூதர்கள், பலப்படுத்தும் தூதர்கள் நம்மை சுற்றிலும் உண்டு. நாம் தனியாக இல்லை. நம்மை சுற்றிலும் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், சேனை இருக்கிறது என்பது புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக சந்தோஷத்தோடு வாழ வேண்டியது, திருப்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் உயிர் தெழுந்தாரே, அங்கே ஒரு பெரிய கல் அந்த கல்லறை அடைத்திருக்குமே, இந்த கல்லை நமக்காக புரட்டி போடுகிறவன் யார் என்று சொல்லி பெண்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டு குழப்பத்தோடு வந்தார்கள். அங்கே நிறைய பேர் காவல் காத்து கொண்டிருப்பார்களே, பெரிய கல்லும் அங்கே மூடி இருக்குமே, நாம் சில ஸ்திரீகள் தானே, நமக்கு அந்த கல்லை புரட்ட சத்துவம் இல்லையே, சக்தி இல்லையே, என்ன செய்ய? புறப்பட்டு வந்தார்கள், கேள்விகளோடு குழப்பங்களோடு புறப்பட்டு வந்தார்கள். வந்து பார்த்த பொழுது கல் இல்லை. தேவதூதன் புரட்டி விட்டானே, அதிசயப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். நன்மையை தேடி போகிறோம், ஆசீர்வாதத்தை நாடி வருகிறோம். அங்கே அந்த கல் இருக்குமே, இந்த பிரச்சனை இருக்குமே, இந்த கஷ்டம் இருக்குமே, இந்த சூது இருக்குமே, இந்த வஞ்சயம் இருக்குமே, இந்த பித்தலாட்டம் இருக்குமே, இந்த பொறாமை இருக்குமே, இந்த மகா பெரிய கெட்ட சோதனைகள் இருக்குமே, நமக்காக அவற்றை எல்லாம் புரட்டி போடுகிறவர்கள் யார்? வீட்டிலேயே இருந்து விட வேண்டாம். கந்தவர்க்கங்களை கையிலே வைத்துக் கொண்டு வீட்டிலே இருந்து விட வேண்டாம். கேள்விகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, மன நிம்மதி இருக்காது, மன அழுத்தம் இருக்கும். இருப்பினும் இருக்கும் விசுவாசத்தோடு எட்டி நடை போடுங்கள். இருக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். வேத வசனங்களின் அடிப்படையில் காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், கேள்விகளோடு குழப்பங்களோடு. அதே வேளையிலே ஆண்டவரிடத்திலே அன்போடு விசுவாசத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். கல் இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதை தேவதூதர்கள் செய்வார்கள். உங்களுக்கு அரிய பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தேவதூதர்கள். ஒரு தூதன் அசீரியரின் பாளையத்தில் இறங்கி 1,85,000 பேரை கொன்று போட்டான் என்று சொல்லி ஏசாயா 37 வாசிக்கிறோமே. ஒரு தூதன் போதுமே 1,85,000 பேர் கொன்று போடப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 26 அதிகாரம். ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள். ஒருவன் பேதுரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அவன் பட்டயத்தை உருவி பிடிக்க வந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டி போட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பட்டயத்தை சுழற்ற அவனுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்கவே சரியா தெரியாதே. 2 தடவை ஆண்டவர் அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லிக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், பிடித்து கொடுத்தார். அப்படி மீன் பிடிக்கவே தெரியாத, படிப்பறியாதவன், பேதமை மிகுந்தவன், படகோட்டி மீன் பிடித்த பாமரன், அவன் பட்டயத்தை எப்படி சுழற்றுவான்? கழுத்துக்கு குறி வைத்தான், அது காதோடு போயிற்று. ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிறவனும் பட்டயத்தினால் மடிவான். ஐயா, எங்களுக்கு ஒரு முரண்பாடான ஒரு வசனம் போல தெரிகிறது ஐயா. உங்களுக்கு முரண்பாடு, வேதத்தில் முரண்பாடு கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரே ஐயா, உன் சட்டையை வித்து பட்டயம் வாங்குன்னு சொன்னாரே, உன் ஆடையை விற்று ஒரு பட்டயத்தை வாங்குன்னு சொன்னாரு. இப்போ உன் பட்டயத்தை உரையிலே போடு நீ சொல்றாரு, அதை எடுக்காத நீ சொல்றாரு. அது என்னையா விளக்கம்? பட்டயத்தை உரையில போடு என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒழிய தூர போடு அப்படின்னு சொல்லல. இப்பொழுது பட்டயம் தேவையில்லை. நான் சிலுவை பாதையில இருக்கிறேன். சிலுவை பாதையில இருந்து சிலுவைக்கு போக வேண்டும். உன்னை ரட்சிக்க வேண்டும், உலகத்தை ரட்சிக்க வேண்டும். எனவே பட்டயம் இப்பொழுது அவசியமில்லை, பிற்றைய நாட்களிலே அது அவசியமாகும். நான் உயிர் தெழுந்த பிறகு சுவிசேஷம் சொல்ல உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவேனே. அப்பொழுது காடுகளிலே, மேடுகளிலே, பல பயங்கரமான இடங்களிலே நீங்கள் செல்லும் பொழுது பட்டயம் தேவைப்படும். வழியிலே பாம்புகள் வரும், மலைப்பாம்புகள் தொங்கும், திருடர்கள் வருவார்கள், வழிப்பறிகாரர்கள் வருவார்கள், எதிரிகள் வருவார்கள். பட்டயம் தேவைப்படும். பட்டயத்தை உரையிலே போடு என்று ஆண்டவர் சொன்னாரே ஒழிய தூர போடு நீ சொல்லல. அது மட்டுமல்ல, ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் தூதர்களை அனுப்ப மாட்டாரா என்று கேட்கிறாரே. ஒரு லேகியோன் என்றால் 6,000, 12 லேகியோன் என்றால் 72,000. ஒரு பிரேயர் பண்ணினா போதும், ஒரு ஜபம் பண்ணினா போதும், 12 லேகியோன் 72,000 தூதர்கள் இறங்கி விடுவார்களே. கெத்செமனே தோட்டத்திலே 200 பேர் அங்க இருக்கலாம்.
உட்கார்ந்திருக்கலாம். 12 லேகியோன், 72,000 தூதர்கள் இறங்கினால் எங்கே நிற்பார்கள்? அப்படியே பறந்து கொண்டே நிற்க வேண்டியதான். ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டால் 72,000 தூதர்கள் இறங்கி நிற்பார்களே, என்னை காத்துக் கொள்வார்களே. God is in control of everyone and every situation. My security is with the Lord God my Father. தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். என்னுடைய பாதுகாப்பு என் தெய்வத்திடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆளுகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலே இருக்கிறது. God is in control of everyone and every situation. My security, your security is with the Lord God Jesus Christ. அவர் பாதுகாக்கக்கூடிய தெய்வம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ளவர், சமாதான பிரபு, நித்திய பிதா என்றெல்லாம் அவரை குறித்து பார்க்கிறோம். ஆக தூதர்கள் இப்பேற்பட்ட பணிவிடைகளை அவர்கள் நமக்காக செய்தார்கள், செய்து வருகிறார்கள், செய்ய போகிறார்கள். தூதர்களுக்காக, நம்மை காக்கும் தூதர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம். இப்பொழுது கூட ஆண்டவருடைய செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் பக்கத்திலே ஒரு பராமரிப்பு தூதன், அது மட்டுமல்ல சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கு அஞ்ச வேண்டும்? எதற்கு திகில் கொள்ள வேண்டும்? எதற்கு நடுங்க வேண்டும்? கர்த்தர் உங்களுடைய பாதுகாப்பு. அவருடைய பணிவிடையாட்கள், தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடைகள் செய்வார்கள். 3 சோதனைகள் முடிந்த பிறகு தேவதூதர்கள் இறங்கி வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்களே, மத்தேயு 4:11 அவ்வாறாக உங்களுக்கு பணிவிடை செய்ய பிரத்யேகப்பட்ட தூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே களி கூர்ந்து எப்பொழுதும் வாழக் கடவீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதுகாரும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து, வருகையை குறித்து நாங்கள் கற்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றி உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி எந்நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.